கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, கல்குறிச்சி பங்கின் பாதுகாவலர் புனித சூசையப்பர், புனித யோசேப்பு அவருடைய விழாவை நன்றி உணர்வோடு, நம்பிக்கை உணர்வோடு ஒரே குடும்பமாக கூடி வந்து நாமெல்லாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். மகிழ்வோடு இந்த விழாவின் உச்சத்தில் இன்று நாம் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு அருமையான நேரம் இது. இந்த அருமையான வேளையிலே இந்த கல்குறிச்சி பங்கினை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் பணியாளர் ஜார்ஜ் பொன்னையா அவர்களுக்கும், இணை பங்கு பணியாளர் அருள் பணியாளர் சுர்ஜித் கோல்டன் அவர்களுக்கும், இந்த பங்கிலே பணியாற்றுகின்ற இந்த திருவிழாவிலே பங்கெடுக்கின்ற அருள் சகோதரிகள், இந்த பங்கிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பங்கு பேரவை நிர்வாகிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், இந்த பங்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பான இறைமக்கள், கிளை பங்கு பருத்தியறை தோட்டம் கிளை பங்கிலிருந்து இந்த விழாவிலே பங்கெடுக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள், பக்கத்து பங்குகள், பக்கத்து ஊர்களிலிருந்து பங்கெடுக்கின்றவர்கள், இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற பல்வேறு குடும்பங்களிலே உள்ள உற்றார் உறவினர் நண்பர்கள் அத்தனை பேருக்கும், இந்த விழா திருப்பலியிலே கலந்து கொள்ள முடியாமல் இந்த தேவா தொலைக்காட்சி மூலமாக இந்த திருப்பலியிலே இணைகின்ற அன்பர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை முதலில் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அருமையான ஒரு பாதுகாவலரை கடவுள் நம்முடைய பங்குக்கு கொடையாக தந்திருக்கின்றார். பல்வேறு அடைமொழிகளால் நம்முடைய புனிதர் அழைக்கப்படுகின்றார், போற்றப்படுகின்றார். கல்வியின் பாதுகாவலர் எனவும், கற்பின் பாதுகாவலர் எனவும், குடும்பங்களின் பாதுகாவலர் எனவும், தொழிலாளர்களின் பாதுகாவலர் எனவும் பல்வேறு அடைமொழிக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு. அவருடைய முன்மாதிரிகையை கண்டு பாவித்து நாமெல்லாம் அவருடைய வழியில் நடக்க வேண்டுமென்று கடவுள் இந்த நல்ல நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பின் வழியாக நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும், நம்முடைய குடும்ப வாழ்வுக்கும், இந்த தல திரு அவையினுடைய வாழ்வுக்கும் கடவுள் அருளுக்கு மேல் அருளை பொழிந்து நம்மை இந்த நாட்களிலே ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த நாளும் இந்த புனித திருப்பலி கொண்டாட்டத்தின் பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதுகாவலருடைய பரிந்துரையால் மிகச்சிறப்பாக அவர் ஆசீர்வதிக்கின்றார். அருள் வரங்களையும் வளங்களையும் நலன்களையும் உங்கள் மீது பொழிகின்றார். எனவே அந்த பாதுகாவலர், நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பினுடைய அரவணைப்பிலே, அவருடைய ஆதரவிலே தொடர்ந்து அந்த நல்ல கடவுள் நம்மை வழிநடத்த வேண்டுமென்று இறை அருளுக்காக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான சிந்தனை, இறை நம்பிக்கையினுடைய எடுத்துக்காட்டு நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு, புனித சூசையப்பர். எனவே அவருடைய பாதுகாவலிலே, ஆதரவிலே, அரவணைப்பிலே வாழுகின்ற நம்முடைய இறை நம்பிக்கை வாழ்வை சிந்தித்து பார்ப்பதற்கு, அந்த இறை நம்பிக்கையிலே முதிர்ச்சி அடைவதற்கு, வளர்வதற்கு இந்த திருவிழாவின் உச்சத்திலே இருக்கின்ற நம்மை இறைவன் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் பிலிப்பைன்ஸ் நாட்டிலே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நிலநடுக்கத்தின் பொழுது பல மனிதர்கள்
இடிந்த அந்த கட்டடத்துக்குள்ளால், இடிபாடுகளுக்குள்ளால் சிக்கி தவித்தார்கள். அந்த இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி தவித்த மனிதர்களிலே ஒருவர்தான் 32 வயதான அந்தோணிக்குரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர். 5 நாட்களாக உயிரோடு இடிபாடுகளுக்கு மத்தியிலே அந்த கட்டடத்துக்குள்ளால் அவர் தவித்து கொண்டிருந்தார். தனக்கு மேலே இடிபாடுகளுக்குள்ளால் கிடந்த, உயிரோடு கிடந்த அந்த மனிதர்கள், அவர்கள் பெய்த அந்த சிறுநீரை குடித்து 5 நாட்களாக அவர் உயிர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆனாலும் அந்தோணிக்குரூஸ், அந்த இளைஞன் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. அவன் தலையை உயர்த்தி மேலே பார்த்தான். தன்னுடைய தலைக்கு மேல் ஒரு பெரிய கல் இருப்பதை பார்த்தான். அந்த கல்லிலே தன்னுடைய கை விரலை வைத்து எதையோ எழுதினான். புதையுண்டு கிடந்த அந்த கோரமான, அந்த வேதனையான அந்த நேரத்திலே அவன் தன்னுடைய கை விரலை வைத்து அந்த கல்லிலே எழுதினான். எதை எழுதினான்? திருப்பாடல் 16. திருப்பாடல் 16ஐ அந்தோணிக்குரூஸ் அந்த வேளையிலே எழுதி கொண்டிருந்தான். இறைவா, என்னை நீர் காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். இந்த திருப்பாடல் வரிகள், திருப்பாடல் 16னுடைய தொடக்க வரியை அந்தோணிக்குரூஸ் தன்னுடைய கைவிரலால் அந்த கல்லிலே எழுதினான். இறைவா, என்னை பாதுகாத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என்ற நம்பிக்கை வரிகள். ஒரு தடவை அந்த கல்லிலே எழுதினான். 2வது தடவை அந்த கல்லிலே எழுதினான். செத்து போய்விடுவோம் என்ற அச்சத்திலே இருக்கின்ற அந்த வேளையிலும் அவனுடைய உள்ளத்திலே உதித்த அந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த கல்லிலே அவன் 3வது முறையாக, ஆண்டவரே என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என்று எழுதுகின்ற பொழுது அவனுக்கு அருகிலே வந்து நின்றார்கள் மீட்பு குழுவினர். மீட்பு குழுவினர் இடிபாடுகளை அகற்றிவிட்டு அந்தோணிக்குரூஸை உயிரோடு மீட்டார்கள். ஆழமான இறை நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, துன்பத்தின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும், வேதனைகளுக்கு மத்தியிலும் கூட அவனிடத்தில் இருந்த அந்த நம்பிக்கையை, இறை வார்த்தையில் அவன் கொண்டிருந்த நம்பிக்கையை, ஆண்டவர் இயேசுவில் அவன் கொண்டிருந்த அந்த ஆழமான நம்பிக்கையை, கடவுளின் வல்லமையில் அவன் வைத்திருந்த ஆழமான, அற்புதமான, அசைக்க முடியாத நம்பிக்கையை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் மெய்சிலிர்க்கின்றோம். இறை நம்பிக்கை என்பது கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. இறை நம்பிக்கை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு கொடையாக இருக்கின்றது. பெற்றுக்கொண்ட அந்த கொடையை எனவே பேணி காப்பதற்கும், பெற்றுக்கொண்ட அந்த கொடையை, இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அருள் கொடையை அன்புக்குரியவர்களே மகிழ்வோடு வாழ்வதற்கும், அதைவிட மேலாக பெற்றுக்கொண்ட அந்த இறை நம்பிக்கை என்ற கொடைக்காக இறைவனுக்கு நன்றி கூறி அந்த கொடைக்கு உரிய முறையில், சரியான முறையில் நாம் அவருக்கு பதில் கொடுப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. எனவே இது மாபெரும் கொடை, கிஃப்ட். ஃபெய்த் இஸ் a gift. எனவே கடவுள் நமக்கு இதை ஒரு கிஃப்டாக, கொடையாக கொடுத்திருக்கிறார். பிறந்த நாளைக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுபோல ஃபெய்த், நம்பிக்கை என்பது ஒரு கொடை, ஒரு பரிசு, ஒரு கிஃப்ட். பிறந்த நாளுக்கு கொடுக்குற பரிசுகளை எல்லாம் வாங்கி தூரையா போடுறாங்க, அல்லது பிறந்த நாளுக்கு கொடுக்குற பரிசுகளை எல்லாம் வாங்கி ரங்குபட்டிக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. என்ன செய்கிறீர்கள்? உங்கள் நண்பர்கள் பிறந்த நாளுக்கு ஒரு பரிசை, ஒரு கிஃப்டை உங்களுக்கு தருகின்ற பொழுது எவ்வளவு மகிழ்வோடு அதை பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள். மகிழ்வோடு பெற்ற அந்த கொடையை, அந்த பரிசை எவ்வளவு அருமையாக, அன்போடு நீங்கள் அதை பயன்படுத்துகின்றீர்கள். அதே போலத்தான் கடவுள் இறை நம்பிக்கை என்ற கொடையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய உள்ளத்திலே அவர் வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், பெற்றுக்கொண்ட அந்த கொடையை
மகிழ்வோடு பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே உள்ள அனைவரும் வாழ்வு வருவதற்காக, நாம் வாழ்வு வருவதற்காக, அதை பயன்படுத்துவதற்காக அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இறை நம்பிக்கை என்பது ஒரு புதையல். விவிலியத்திலே மத்தேயு நற்செய்தியிலே அருமையாக நாம் வாசிக்கின்றோம். வணிகன் ஒருவன் விலையுயர்ந்த அந்த முத்தை கண்ட பொழுது எல்லாவற்றையும் அவன் விற்று அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அந்த புதையலை தனக்கு உரியதாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். எனவே எதை இழந்தாவது இறைவனை நான் வைத்துக் கொள்ள வேண்டும், எதை இழந்தாவது இறை நம்பிக்கையை நான் வைத்துக் கொள்ள வேண்டும், எதை இழந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய இறை நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. காரணம், மரணப்படுக்கை வரை நம்மோடு வருவது எதுவும் இல்லை, இறை நம்பிக்கை மட்டும்தான். அன்புக்குரியவர்களே, புனித யோசேப்பு, புனித சூசையப்பர் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, இந்த இறை நம்பிக்கை வாழ்வினுடைய ஒரு கதாநாயகனாக அவருடைய இருக்கின்றார். புனித யோசேப்பினுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்வு பயணம் என்பது ஒரு நம்பிக்கை பயணமாகவே இருப்பதை பார்க்கின்றோம். புனித அகுஸ்தீனார் இறை நம்பிக்கையை பற்றி பேசுகின்ற பொழுது மிக அருமையாக ஒரு வார்த்தையை சொல்லுவார். காணாததை நம்புவது, நம்புவதை காண்பது. காணாததை நம்புவது, நம்புவதை காண்பது. புனித சூசையப்பருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய திட்டம் எது? அது காணாத ஒன்றாக இருந்தது. ஆனால் காணாத அந்த கடவுளின் திட்டத்தை அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றார், நம்புகின்றார். எனவே அவர் நம்புவதை காணுகின்றார். அன்புக்குரியவர்களே, அதற்காக, அந்த இறை திட்டத்திற்காக விட்டு கொடுக்கின்றார். யூத சட்டத்தை விட்டு கொடுக்கின்றார். இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், இறைவன் தனக்கு சொன்னதை தான் நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக யூத சட்டத்தை அவர் விட்டு கொடுக்கின்றார், தூக்கி தூரே எறிகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவரை இகழ்ச்சிக்கு உரியவராக மாற்ற அவர் விரும்பவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அன்னை மரியாளுடைய பலிகளை, அன்னை மரியாளுடைய வேதனைகளை, அன்னை மரியாளுடைய துன்பங்களை அனைத்தையும் தானும் தாங்கிக் கொண்டு, தானும் ஏற்றுக்கொண்டு, அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய திருவுளத்தை அவர் நிறைவேற்றுபவராக இருப்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட முதல் வாசகம் இறை நம்பிக்கையினுடைய அருமையை, பெருமையை பற்றி நமக்கு சொல்லுகின்ற ஒரு அழகான வாசகம். ஆண்டவரை நாம் அனைவரும் நம்புவோம், அவர் என்றும் உள்ள கற்பாறையாக இருக்கின்றார். புனித சூசையப்பருடைய, புனித யோசேப்பினுடைய வாழ்வு, அதன் சுருக்கம் இதுதான் என்று சொல்ல வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல, ஆண்டவர் என்னுடைய கற்பாறையாக இருக்கின்றார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை காக்கின்றார், என்னை தாங்கிக் கொள்ளுகின்றார் என்ற ஆழமான இறை நம்பிக்கையிலே தான் அன்புக்குரியவர்களே நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை நாம் பார்க்கின்றோம். புனித சூசையப்பருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது முக்கியமாக 3 காரியங்கள். முதலாவதாக, முழுமையாக அவர் தன்னை கையளிக்கின்ற ஒரு மனிதராக இருப்பதை பார்க்கின்றோம். முழுமையாக தன்னை அவர் கையளிக்கின்றார். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு இறை வழிபாடு என்ற கோட்பாட்டு ஏட்டிலே 5வது எண்ணிலே இறை நம்பிக்கையை பற்றி பேசுகின்ற பொழுது அருமையாக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை, இறை நம்பிக்கை என்பது தன்னையே தந்த தெய்வத்திற்கு நம்மையே தருவது, முழுவதும் கடவுளுக்கு நம்மை கொடுப்பதுதான் இறை நம்பிக்கை. எனவே இது சாதாரண மேலோட்டமான ஒரு நம்பிக்கை அல்ல, இது ஆழமான
இறைவனை நம்புவது என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுக்காக என்னை முழுவதும் கொடுப்பது, டோட்டல் சரண்டர் டு காட். எனவே கடவுளுக்கு முழுமையாக நம்மை கொடுப்பதில் தான் உண்மையான இறை நம்பிக்கை அடங்கி இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட இரண்டாவது வாசகத்திலே ஆபிரகாமை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் இறை நம்பிக்கையினால் கடவுளுக்கு ஏற்புடையவரானார் என்று சொல்லப்படுகிறது. எனவே யார் யாரெல்லாம் இறை நம்பிக்கையோடு இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழுகின்றார்களோ அவர்களெல்லாம் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். என்ன நடக்கின்றது? ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை ஆண்டவர் கேட்கின்ற பொழுது பலியாக கொடுப்பதற்கு அவர் தயாராக இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக தயாராக இருக்கின்றார் ஆபிரகாம் என்று சொன்னால், ஈசாக்கை பலி கொடுப்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த ஈசாக்கை அந்த ஆபிரகாம் எப்படி வளர்த்து ஆளாக்கினார், எப்படிப்பட்ட இறை நம்பிக்கையோடு, எப்படிப்பட்ட ஆழமான ஆளுமை முதிர்ச்சியோடு, ஒரு ஆன்மீக முதிர்ச்சியோடு அவரை வளர்த்தார் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே இன்றைக்கு புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே அவர் அமைதியானவர், ஆர்ப்பாட்டமில்லாதவர், நீதிமான், நேர்மையாளர், அதைவிட மேலாக குடும்பங்களினுடைய பாதுகாவலர் என்று சொல்லுகின்ற பொழுது குடும்பத்திலே பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டும், இறை நம்பிக்கையிலே முதிர்ச்சி பெற்றவர்களாக, ஆன்மீகத்திலே முதிர்ச்சி பெற்றவர்களாக, ஆளுமையிலே முதிர்ச்சி பெற்றவர்களாக இவர்களை எப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சூசையப்பர் கற்றுத்தருகின்றார். அதனால் பெற்றோர்கள் அவர்களிடையே இருக்க வேண்டிய உறவு, பெற்றோர்கள் தங்களுக்குள்ளால சண்டை போட்டுட்டு இருந்தால், பெற்றோர்கள் தங்களுடைய உறவுகள் சரியாக இருந்தால் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? எனவே ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது எப்படி, ஒரு குடும்பத்தை, குழந்தைகளை எப்படி ஒரு அன்பு குடும்பமாக, இறை நம்பிக்கை உள்ள குடும்பமாக வளர்ப்பது? குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருந்தால் குழந்தைகளுக்கும் ஜெபம் என்றால் என்ன என்று தெரியும். குடும்பத்தில் பெற்றோர்கள் பைபிளை எடுத்து வாசித்தால் குழந்தைகளுக்கு விவிலியத்தில் என்ன வார்த்தைகள் இருக்கின்றது என்று தெரியும். குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் ஒழுங்காக திருப்பலிக்கு வந்து நற்கருணையை உட்கொண்டால் குழந்தைகளுக்கும் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். எனவே அன்புக்குரியவர்களே, புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது ஒரு குடும்பத்தை எப்படி ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு அன்பு குடும்பமாக கட்டியெழுப்ப வேண்டும் என்பதை அவர் கற்றுத்தருகின்றார். ஒரு சின்ன பையனை பார்த்து, குடும்பத்தில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டாங்கன்னா நீ யாருக்கு பக்கம் சேர்வா? உங்கள் அம்மா பக்கம் சேருவியா, உங்கள் அப்பா பக்கத்தில் சேருவியா என்று கேட்ட பொழுது அந்த பையன் சொன்னான், எங்கள் அம்மா பக்கமும் சேர மாட்டேன், எங்கள் அப்பா பக்கமும் சேர மாட்டேன், அந்த தெரு பக்கமாக நான் போய்விடுவேன் என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, குடும்பத்தில் குழந்தைகளை உருவாக்குவது என்பது ஒரு மாபெரும் கலை. இறை நம்பிக்கையோடு அந்த குழந்தைகளை உருவாக்குவது, செல்போனை வாங்கி கொடுப்பது, ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுப்பது, எல்கேஜி படிக்க முன்னாலே செல்போனை கையில் கொடுப்பது, இப்படிப்பட்ட ஆடம்பர மோகங்கள் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய முறைப்படி அவர்களை ஆளாக்காமல் இருக்கின்ற பொழுது அது இறை நம்பிக்கை அங்கே சிதைந்து போய்விடுகிறது என்பதை பெற்றோர்கள், பெரியோர்கள், அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு நமக்கு வலியுறுத்துகின்றார். இரண்டாவதாக ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, ஈசாக்கை அவர் பலி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஆழமான இறை நம்பிக்கை. ஈசாக்கை நீ பலி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அவர் கலங்கவில்லையா? அவருக்கு கஷ்டம் இல்லையா? சரி, நான் நேர போறேன், பலி கொடுக்கிறேன் என்று சொன்னாரா? ஆபிரகாமுக்கு கலக்கம் உண்டு. ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகனை பலியிட சொல்லுகின்றாரே என்று கேட்ட பொழுது அவர் மனம் கலங்கினார். அவருடைய நம்பிக்கையிலே தள்ளாட்டம் ஏற்பட்டது, அவருடைய நம்பிக்கையிலே நம்பிக்கை குறைவு ஏற்பட்டது.
ஆபிரகாம் இறை நம்பிக்கையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் என்றால் அவரிடத்திலே நம்பிக்கை குறைவு இல்லை என்று சொல்லவில்லை. அவர் நம்பிக்கையை நினைத்து கலங்கவில்லை என்று சொல்லவில்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நம்பிக்கையை அவர் புதுப்பித்துக் கொண்டார். மீண்டும் மீண்டும் நம்பிக்கையை புதுப்பித்துக் கொண்டார். இறை நம்பிக்கையிலே சோர்வு ஏற்படுகின்ற பொழுது, இறை நம்பிக்கையிலே குறைவு ஏற்படுகின்ற பொழுது, குருட்டு நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், அவநம்பிக்கைகளுக்குள்ளால் ஒருபோதும் மூழ்கி போகாமல் ஆண்டவரே என்னுடைய கதி, அவரே எனக்கு எல்லாம், அவரே என்னுடைய ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லி அவரை முழுமையாக பற்றி கொண்டு நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு வாழ்ந்தார். எனவேதான் அவர் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, திருவிவிலியத்திலே நற்செய்தியிலே 100 தலைவனை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அவருடைய பணியாளர் சாகும் தருவாயில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவிடத்திலே பணியாளர்களை, நண்பர்களை அனுப்புகின்றார். அனுப்பி அவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவரே நீர் என் இல்லத்துள் வர நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் நலமடைவான். எவ்வளவு பெரிய ஒரு மனிதனாக இருந்தார் அந்த 100 தலைவன். செல்வாக்கோடு இருந்தான். அவனிடத்திலே பணம் இருந்தது, கௌரவம் இருந்தது, பட்டம் இருந்தது, அனைத்தும் இருந்தது. யூத சமுதாயம் அந்த 100 தலைவனை பார்த்து சொன்னது, நீ தகுதியுள்ளவன், உன்னிடத்திலே எல்லாம் இருக்கு, உன்னிடத்துல பணம் இருக்கு, சொத்து இருக்கின்றது, புகழ் இருக்கின்றது, நீ எல்லாம் உடையவன், நீ தகுதியுள்ளவன் என்று சொன்ன பொழுதும் கூட அந்த 100 தலைவன் சொன்னான், நான் தகுதியற்றவன், கடவுள் மட்டுமே தகுதியுள்ளவர். எனவே கடவுளை மட்டுமே தகுதியுள்ளவராக அவரை முதலிடத்திலே வைத்து அவரை முதன்மைப்படுத்தி வாழ்ந்த பொழுது, அன்புக்குரியவர்களே, அந்த 100 தலைவனுடைய வாழ்வு உண்மையிலே ஒளியால் பிரகாசித்ததை பார்க்கின்றோம். எதை முதன்மைப்படுத்துகின்றோம்? எது நமக்கு முக்கியம்? பல நேரங்களிலே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சொத்தையும் சுகத்தையும் புகழையும் கௌரவத்தையும் இன்றைக்கு மனிதர்கள் தூக்கி முதலிடத்திலே வைத்துவிட்டு இறைவனை தூக்கி 2ஆம் இடத்திலே வைக்கின்ற ஒரு அவலநிலை. இதுதான் சிலை வழிபாடு. கடவுளை வைக்க வேண்டிய முதலிடத்திலே சொத்தையும் சுகத்தையும் பணத்தையும் ஆடம்பரத்தையும் வைத்தால் அதுதான் சிலை வழிபாடு. சூசையப்பர் நமக்கு கற்றுத்தருவது, கடவுளை எப்பொழுதும் முதன்மையான இடத்தில் வையுங்கள், முதலில் வையுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவல புனித யோசேப்பு, அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் அவரிடத்திலே சிறப்பாக நாம் பார்ப்பது தளராத உள்ளம். அமைதியாக இருக்கின்றார். இஸ் a silent protector என்று சொல்லப்படுகிறது. அமைதியாக இருந்து குடும்பத்தை காக்கின்றார், சமுதாயத்தை காக்கின்றார். ஆர்ப்பாட்டமில்லாத ஒரு மனிதர். ஆனால் அமைதியாக இருந்து இறைவனுடைய திருவுளத்தை, இறைவன் சொன்னதை, இறைவனுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, தளராத இறை நம்பிக்கையை அவரிடத்திலே நாம் பார்க்கின்றோம். சோர்ந்து போகவில்லை. பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகின்றோம். துன்பங்கள், வேதனைகள், கவலைகள், நோய் நொடிகள், கலக்கங்கள் வருகின்ற பொழுது, ஆண்டவரே நீ எங்கே இருக்கின்றாய்? ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் என்று கேள்விகளை கேட்கின்றோம். ஆனால் அந்த யோசேப்புக்கு ஏற்பட்ட துன்பம் எத்தனை பெரும் துன்பமாக இருந்தது. கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று சொன்ன பொழுது அவரிடத்திலே கலக்கம், தயக்கம், யூத சமூகம் என்ன சொல்லும்? ஆனால் கொஞ்சம் கூட அவர் மனம் தளரவில்லை. அன்புக்குரியவர்களே, மனம் தளராமல் அவர் நம்பிக்கையோடு வாழுகின்றார். நாம் புன்னை நகர் என்ற பங்கிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு தடவை வீடு சந்திப்பதற்காக சென்றிருந்தேன். அங்கே சென்றிருந்த பொழுது ஒரு அம்மா, ஒரு அப்பா, அவருடைய மகன் வெளிநாட்டில் வேலை பார்க்கின்றார். அவர் விடுமுறைக்காக அந்த அம்மாவை பார்ப்பதற்காக வந்திருந்தார். இந்த அம்மா கோயிலில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள், மறைக்கல்வியில் ஈடுபாடு உள்ளவர்கள். அதே போல அவரும் ரொம்ப ஈடுபாடுள்ள ஒரு மனிதர். எல்லா சபைகளிலும் சங்கத்திலும் உழைக்கக்கூடிய ஒருவர். அந்த அம்மாவுக்கு இப்பொழுது வயதாகிவிட்டது, 78 வயது. அவர்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டார்கள், புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டார்கள்.
அவருடைய கணவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் நானும் இணைந்து அவர்களோடு உரையாடி கொண்டிருந்த பொழுது அந்த மகன் என்னிடத்திலே பேசுகின்ற பொழுது மிகவும் கலக்கத்திலே வெப்ராளத்திலே அவன் என்னிடத்திலே கேட்டான், எங்க அம்மா அந்த கோயிலுக்கு எவ்வளவு செய்தார்கள், எங்க அம்மா இந்த கோயிலுக்கு தவறாமல் திருப்பலிக்கு வந்தார்கள், எங்க அம்மா எப்படியெல்லாம் இந்த ஆலயத்துக்கு தேவையான பணிகளை எல்லாம் செய்தார்களே, ஏன் எங்க அம்மாவுக்கு ஆண்டவர் இதை கொடுத்தார், ஏன் இந்த ஒரு புற்றுநோயை கேன்சர் நோயை அவர் கொடுத்தார் என்ற ஒரு கேள்வியை அவருடைய மகன் எழுப்பிய பொழுது பக்கத்தில் இருந்த அவருடைய தந்தை சொன்ன வார்த்தை எனக்கு இன்றும் நினைவுக்கு வருகிறது. அவங்க அப்பா சொன்னார், மகனே, நீ உன்னுடைய நம்பிக்கையிலே தளர்ந்து போகாதே. 78 ஆண்டுகள் வசதி வாய்ப்புகளோடு நாம் வாழ்ந்தோம். இந்த ஊரிலே நம்முடைய பங்கிலே எத்தனை பேர் ஏழ்மையிலே இன்றைக்கு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு அந்த கஷ்டம் ஒன்றும் 78 ஆண்டுகளாக நம்முடைய குடும்பத்திலே இல்லை. இந்த 78 ஆண்டுகளிலே என்றாவது ஒரு நாள், ஆண்டவரே ஏன் எனக்கு நீர் இவ்வளவு கொடுத்தீர் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டோமா? ஏன் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடனே, ஆண்டவரே ஏன் எங்க அம்மாவுக்கு இது என்று கேட்கின்றாய் என்று அந்த தந்தை அவரிடத்திலே சொன்னார். ஆழமான இறை நம்பிக்கை, சோர்ந்து போகாத, துன்பத்திலும் வேதனையிலும் வருத்தத்திலும் அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் நம்மை விட்டு விலகி போகின்ற கடவுள் அல்ல. அவர் நம்மோடு வாழுகின்ற கடவுள். நம்மோடு நம்முடைய துன்பத்திலே அவர் துடிதுடிக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். எனவேதான் விடுதலை பயண நூலிலே 3ஆம் அத்தியாயத்திலே வாசிக்கின்ற பொழுது சொல்லப்படுகிறது, எகிப்தில் நம் மக்கள் படுகின்ற துன்பத்தை நம் கண்களால் கண்டோம். அடிமை வேலை வாங்குகின்ற மேற்பார்வையாளன் பொருட்டு அவர்கள் படுகின்ற இன்னல்களை கண்ணுற்றோம். எனவே நாம் இறங்கி வந்தோம், நம்முடைய மக்களை காப்போம் என்று மக்களோடு மக்களாக இருந்து அவர்களை காக்கின்ற, வழிநடத்துகின்ற, துன்பத்தில் உதவி செய்கின்ற ஒரு மாபெரும் கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கின்றார். இந்த நம்பிக்கையில் நாம் இன்னும் வளர்வதற்காக, நம்பிக்கை தளர்வு ஏற்பட்டால் ஆபிரகாமை போல, சூசையப்பரை போல நம்முடைய நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டு அன்புக்குரியவர்களே நாம் நடைபயில அழைக்கப்படுகின்றோம். இழப்புகள் தற்காலிகமானவை, துன்பங்கள் தற்காலிகமானவை, இழப்புகள் நிரந்தரமானவை அல்ல. நம்புகின்றவனுக்கு, கடவுளை நம்புகின்றவனுக்கு துன்பங்கள் நிரந்தரமானவை அல்ல, அவை தற்காலிகமானவை. யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். 10 குழந்தைகள், 7000 ஒட்டகங்கள், 500 கழுதைகள், எத்தனையோ வசதிகள். ஆனால் குப்பை மேட்டிலே தூக்கி எறியப்பட்டார் யோபு. என்ன சொன்னார்? கடவுள் கொடுத்தார், அவரே எடுத்துக்கொண்டார் என்று முழுமையாக அந்த கடவுளின் மீது அனைத்தையும் அவர் பாரத்தை வைத்த பொழுது, முழுமையாக அந்த கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பொழுது, கீழ்ப்படிந்த பொழுது, அந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலே என்ன அதிசயம்! இழந்த அனைத்தையும் பல மடங்காக பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அதிசயத்தை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இறை நம்பிக்கை எப்படிப்பட்ட இறை நம்பிக்கை! புனித சூசேப்பருடைய இறை நம்பிக்கை நமக்கெல்லாம் மாபெரும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஆண்டவர் சொன்னவுடனேயே அவர் எகிப்துக்கு செல்லுகின்றார். ஏரோது உன்னுடைய குழந்தையை கொல்வதற்காக தேடுகின்றான் என்று சொன்ன உடனேயே இறைவன் சொன்னதை அன்புக்குரியவர்களை அவர் கேட்கின்றார். வேறு யார் சொன்னதையும் அவர் நம்பவில்லை, இறைவன் சொல்லதை நம்புகின்றார். எனவே குழந்தையையும் மரியாவையும் அழைத்து அவர் எகிப்திலே செல்லுகின்றார். அவர் பாதுகாப்பாக இருக்கின்றார். இதுதான் கடவுளின் திட்டம். அன்னை தெரசா மிக அருமையாக சொல்லுவார், எது முதன்மையானது என்று சொல்லுகின்ற பொழுது, மை மாஸ்டர்ஸ் பிளான் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் மை மாஸ்டர் பிளான் என்று சொல்லுவார். மாஸ்டர்ஸ் பிளான், மாஸ்டர் பிளான். இன்னைக்கு நமக்கு நிறைய மாஸ்டர் பிளான் வச்சிருக்கோம். இத்தனை பவுன் நகை வாங்கணும், இவ்வளவு சொத்துக்களை சேர்க்கணும், இருப்பதுக்கு மேல் இருப்பதை குவித்து கொண்டே செல்ல வேண்டும், வசதிகளை வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். அடுத்தவர்களை பற்றி கவலை இல்லை, பக்கத்தில் இருக்கின்ற மனிதர்களை பற்றி கவலை இல்லை, நோயாளிகளை பற்றி
துன்புறுகின்றவர்களை பற்றி, ஏழைகளை பற்றி, ஆதரவற்றவர்களை பற்றி, அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற கவலை இல்லை. மாறாக என்னுடைய மாஸ்டர் பிளான், நான் எப்பொழுதும் குவித்துக் கொண்டே செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையிலேதான் கடவுள் சொல்லுகின்றார். கடவுளின் திட்டம் எது? கடவுளின் திட்டம் மாஸ்டர்ஸ் பிளான் முக்கியம், மாஸ்டர் பிளான் இல்லை. அன்புக்குரியவர்களே, கடவுளின் திட்டம் எதுவோ அந்த திட்டத்திற்கு முற்றிலும் நாம் அடிபணிந்து வாழ்வதற்காக இறைவன் இன்றைக்கு நமக்கு அருமையான புனிதர் யோசேப்பு வழியாக நம்முடைய நம்பிக்கை வாழ்வை புதுப்பிக்கின்றார். நம்முடைய இறை நம்பிக்கை வாழ்வை அவர் வளரச் செய்கின்றார். எனவே நாம் முழுமையாக அந்த இறைவனிடத்திலே நம்மை கொடுப்போம். இதுதான் முக்கியம். மிக அருமையாக நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த புனித யோசேப்பு மேல, புனித சூசேப்பர் மீது மிகவும் பற்று கொண்டிருந்த ஒரு திருத்தந்தை நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஸ்லீப்பிங் ஜோசப், தூங்குகின்ற யோசேப்பு, அப்படி ஒரு சுரூபத்தை அவர்தான் எல்லா இடங்களிலும் பரவலாக்கினார். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லீப்பிங் ஜோசப், சூசேப்பர் உறங்கி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி. எல்லாரும் எப்பவும் உறங்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. அது இந்த ஸ்லீப்பிங் ஜோசப் என்ற ஒரு கான்செப்ட், அந்த ஸ்லீப்பிங் ஜோசப், தூங்குகின்ற அந்த சூசேப்பர் என்ற அந்த சொரூபம் எதற்காக? ஒவ்வொரு நாளும் நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அந்த சூசேப்பரை, தூங்குகின்ற அந்த சூசேப்பரை உள்ள அந்த சுரூபத்தை தனக்கு அருகிலே வைத்துக் கொள்வார். அவருக்கு எத்தனை எத்தனை வேதனை, எத்தனை சவால்கள், எத்தனை துன்பங்கள். இந்த துன்பங்களுக்கு மத்தியிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எழுதி அந்த சூசேப்பருடைய சொரூபத்துக்கு பக்கத்திலே வைப்பார். காலையில் விழித்தெழுகின்ற பொழுது நான் எந்த கஷ்டமும் இல்லாதவனைப் போல நான் எழுவேன் என்று சொல்லுகிறார். எனவே தூங்குகின்ற அந்த யோசேப்பு என்ற அந்த சுரூபம், அன்புக்குரியவர்களே, எப்பொழுதுமே அது வல்லமையுள்ளதாக, ஆற்றல் உள்ளதாக, நம்முடைய துன்பத்தில், துயரத்தில் நம்முடைய துன்பத்தை போக்குகின்ற ஒன்றாக இருக்கின்றது. விழித்தெழுகின்ற பொழுது கவலைகளை மறந்து நாம் விழித்தெழுவதற்காக என்ற ஒரு கருத்தை நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அருமையாக கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய கல்குறிச்சி பங்கினுடைய பாதுகாவலர் நம்மை பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார். நம்முடைய துன்பங்களிலே, துயரங்களிலே, குடும்பத்திலே உள்ள வேதனைகளிலே, கஷ்டங்களிலே, நோய் நொடிகளிலே, கலக்கங்களிலே, கடன் தொல்லைகளிலே, பல்வேறு விதமான மன உளைச்சல்கள், பாரங்களுக்கு மத்தியிலே நீங்கள் அவரை நம்பினால், அந்த கடவுளுக்கு அருகில் முழுமையாக நம்பி உங்களை முழுமையாக சரணடையுங்கள், கையளியுங்கள், அர்ப்பணியுங்கள், அப்பொழுது அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற மாபெரும் செய்தியை நம்முடைய பாதுகாவலர் நமக்கு வழங்குகின்றார். எனவே நம்முடைய இறை நம்பிக்கையை ஆழப்படுத்தி புதுப்பித்து கொண்டு இறைவனுக்கு அருகில் இன்னும் நெருங்கி வர இந்த புனித திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.